நான் பொருளியல் ஆசிரியராக இருக்கேன். இந்த வட்டிக்கு பணம் கொடுத்தல் அப்படிங்கிறது இஸ்லாமில் வந்துட்டு தவறு அப்படிங்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு இஸ்மாயில் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேங்க்ல வந்து வேலை பார்க்கறது இழிவாக நினைக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வட்டிக்கு பணம் கொடுத்து புழக்கம் பண்ணுறதுனால அந்த வேலை என்பது மிகவும் மோசமானது, அதனால அந்த வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதாவது வட்டியை பற்றி கேட்குறாரு. பொதுவாக உலக சமுதாயங்களில் வட்டி ஒரு பாவம்னு யாருமே கருத மாட்டேங்கிறாங்க. திருடுனா பாவம், கொலை செஞ்சால் பாவம், எல்லா மதத்துலேயும் திருடுறத பாவங்கிறோம், எல்லாருமே ஒத்துக்கிறோம். கொலை செய்கிறது பாவங்கிறோம், கோல் செய்கிறது கூட பாவம்னு சொல்லிக்கிறோம். அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே பாவம்னு வழங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த வட்டி என்ற அந்த பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தான் அதை கடுமையான பாவமாக சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டால், வட்டி வாங்குறவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவங்க. இந்த கடும் வார்த்தை வந்து வேற பாவத்தை கூட சொல்லவில்லை. யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு எதிராக போர் செய்கிறவர்கள் என்கிற அளவுக்கு ஒரு கடும் ஒரு வார்த்தையை இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுதுன்னு கேட்டால், வட்டிங்கிறது அந்த உலகத்தில் உள்ள பொருளாதார சுரண்டல் எல்லாத்துக்குமே, விலைவாசி உயர்வதில் இருந்து சில நாடுகள் வல்லாதிக்கம் பண்ணி சில நாடுகள் சுரண்டப்படுவது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. எப்படி காரணமாக இருக்குது? வட்டி நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் மாதிரி அதிகமான மக்கள் கருதுனால அது நிச்சயமாக அது சுரண்டலுக்குள்ள வழிதான். இப்போ வியாபாரத்துக்கு வட்டிக்குள்ள ஒரு வித்தியாசம் அது விளங்கிக்கணும். வியாபாரம்னு சொன்னால், இந்த பொருளை நான் விற்கிறேன், ஒரு தொகையை 10,000 ரூபாய்க்கு நான் இது விற்கிறேன், உங்கள்கிட்ட பொருளை தர்றேன், நீங்கள் ரூபாயை தர்றீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. 10,000 ரூபாயை வந்து நீங்கள் என்கிட்ட தந்துடுறீங்க, பொருளை உங்கள்கிட்ட தந்துடுறேன், முடிஞ்ச விஷயம். இந்த பொருளில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அந்த 10,000 ரூபாயில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதில் விற்றதில் எனக்கு 100, 1000 எனக்கு லாபம் இருக்கும். எனக்கு தான் 9 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றுருப்பேன், ஏதோ லாபம் கிடைக்கும், அதோடு முடிஞ்சிருச்சு. வட்டிங்கிறது என்ன? இதே 10,000 ரூபாயை பணம்ன்றதை வச்சுக்கிறேங்க, இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்ததுக்காக வேண்டி மாதமும் லாபம் வாங்குகிறேன், அதே ரூபாய்க்கு அடுத்த மாதமும் லாபம் கேட்குறேன், அதே ரூபாய்க்கு அடுத்த மாதமும் லாபம் கேட்குறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் லாபம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஒரு வியாபாரம் என்பதில் லாபம் ஒரு தடவை. வட்டியில் வந்து ஒரே ஒரு பொருளாக வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் ஒரு தடவை ஒருத்தன் வாங்கின தொகைக்காக வேண்டி ஒன்ஸ் லாபம், ஒரு தடவை லாபம் என்பது அது வியாபாரத்தில் இருக்கிறது. வட்டியில் என்ன வருதுன்னு கேட்டால், 10,000 ரூபா கொடுத்துட்டு இந்த மாதத்துக்குள்ள தான் லாபம், அடுத்த மாதம் தான், அடுத்த மாதம் தாங்கிறான். கடைசியில் இந்த 10,000 ரூபாயை வாங்குற ஒருத்தன் 10 லட்சமும் கொடுக்குற நிலையெல்லாம் வருகிறது. அடைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த வட்டிக்கு தங்களுடைய 1000 ரூபாய் வாங்கிவிட்டு வீட்டு அடமானம் வைத்து வட்டிக்கு வாங்கிவிட்டு வீடு மூழ்கி போயிடும். இன்னைக்கு அது 200 கோடி 300 கோடி மதிப்புள்ள சொத்து. அப்போ பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் நகையை அடமானம் வைத்து விட்டு ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவத்துக்காக கடன் வாங்குறான். அப்போ நகை மூழ்கி போயிடுதுங்கிறான். நகையுடைய மதிப்பில் காவாசி தான் வட்டியே தருவான். நீங்கள் ஒரு வருஷம் ஆனவன என்னவாயிருந்தா, நான் உங்கள் வட்டியெல்லாம் தாண்டி போச்சு. இன்னும் சொல்ல போனால் சில பேர் வட்டிக்கு வட்டி வேறு போடுறான். அதாவது 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டியை போட்டு அந்த மாதம் கொடுக்கலன்னு வைங்களேன், 11,000 ரூபாய்க்கு வட்டியை போட்டு அந்த மாதம் கொடுக்கலன்னா 12,000 13,000 ரூபாய்க்கு வட்டியை போட்டு வட்டிக்கு வட்டின்னு போட்டு இப்படியெல்லாம் வந்து சுரண்டுகிறார்கள். அப்போ இந்த ஒரு பொருளுக்கு பல தடவை லாபம் அடைவது வந்து பெரிய கொடுமையாக, திருட்டை விட கொடுமையாக, கொள்ளையடிப்பதை விட கொடுமையாக மக்களுக்கு இது நியாயம், இது என்ன நியாயம் இருக்கிறது? எதை நீ 10,000 ரூபா கொடுத்தியா, 1000 ரூபா 500 ரூபா தாண்டா, அதோடு முடிச்சுக்க, எப்போ வேணாலும் தாண்டி சொன்னாலாவது அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். வட்டி என்பது எப்படி இருக்குன்னா, வியாபாரம் மாதிரி இல்லாமல் இது சுரண்டலாக, ஏழையுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சுரண்டக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். அதனால இஸ்லாம் அதை கொடும் குற்றம் என்று, கடுமையான பாவம் என்று சொல்லுகிறது. மக்களை சுரண்டுறதுனால அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்கிறீங்க என்று சொல்லுகிறது ஒன்று. இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வட்டியை அடிப்படையாக வைத்து நம்ம தொழில் துறை துவங்கும் பொழுது விலைவாசி ஏறுது. இப்போ இந்த பொருளை நான் தயாரிக்கிறேன், என்னுடைய சொந்த காசை போட்டு தயாரிக்கும் பொழுது இது 9,000 ரூபாய் எனக்கு அடக்கமாகுது. உதாரணத்துக்கு சொந்த காசை போட்டு ஃபேக்ட்ரி பண்ணி இந்த பொருளை நான் தயாரிக்கிறேன், எனக்கு அடக்கம் 9,000 ரூபா வருது. நான் என்ன செய்வேன், 9,500 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவேன். 9,000 ரூபா அடக்கமாக வருதுனால ஒரு 500 ரூபாய் எனக்கு போதும், 9,500 ரூபாய்க்கு விற்றுறேன். இது ஏன் காசை போட்டு செய்யாமல் உங்கள்கிட்ட நான் 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி போட்டு அந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது 9,000 ரூபாய் எனக்கு அடக்கம் ஆகாது. ஏன், அந்த மாதம் வட்டி கொடுக்கணுமே, அந்த மாதம் வட்டி நான் எவ்வளோ கொடுக்கணும் அது இதில் சேர்க்கும் பொழுது 10,000 ரூபாய் அடக்கமாகி போயிடுது. ஏன் காசை போட்டு தயாரித்தால் 9,000 ரூபாய் அடக்கமாகும். வட்டி கடன் வாங்கி போட்டு தயாரித்தீர்களே ஆனால் அந்த வட்டியும் இது சேரும்.
10 லட்சம் ரூபாய்க்கு நான் வகுத்து பார்க்காம 12 லட்சம் ரூபாய்க்கு நான் பார்க்கணும். 10 ரூபா தான் நான் போட்டிருக்கிறேன், அவனுக்கு 2 ரூபா கொடுக்கணுமே, அதுவும் இதெல்லாம் வைக்கணும். அப்படி இப்படி தான் எல்லா தொழில்களும் இப்படி தூங்குற காரணத்தினால தான் விலை ஏறுது. வட்டி இல்லாமல் ஒரு பிளேடு நீங்கள் தயாரித்தால் 50 காசு கொடுக்கலாம். வட்டி வாங்கி தயாரித்தால் உங்களுக்கு அடக்கம் 1 ரூபாயாகும், 2 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டி வரும். இப்படி தான் டிவியாக இருந்தாலும் காராக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி அதை தயாரிக்கும் பொழுது தயாரிப்பு செலவுல வட்டியும் சேர்க்கப்படும். இல்லாட்டி முடியாது, அவன் வட்டி கட்டணுமா, அவன் வாழணுமா இல்லையா, வட்டிக்கு வாங்கிட்டான்ல திருப்பி கட்டணுமா இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு உற்பத்தி பொருள்களும் விலை விற்கிற விலையை விட பல மடங்கு கம்மியாக கொடுக்க முடியும் வட்டி இல்லாமல் இருந்தால். சொந்த காசை போட்டு நம்ம தொழில் பண்ணினோமே ஆனால் கம்மியாக கொடுக்க முடியும். வட்டிக்கு வாங்கின காரணத்தை இவன் வாங்கின திமுறில் வாங்கின வட்டியை யார் தலையில் கட்டுறான், ஏன் தலை நுகர்வோர் தலையில் கட்டுறான். 9500 ரூபாய்க்கு அவங்க காசு அடக்கமாக இருந்தால் நான் 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு போயிடுவேன், 500 ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கிறான். இப்போ 11,000 ரூபாய் என்கிட்ட கேட்டான்னு சொன்னால் நான் தான் இவன் வட்டி காசை கொடுக்குறேன். நீ வாங்கின வட்டிக்கு நான் ஏன்டா உனக்கு நுகர்வோர் இருக்கிற தரணும்னு கேட்க முடியாது. எல்லாரும் வட்டியை வாங்குற காரணத்தினால எல்லாருமே விலை கூட தான் வைக்கிறான். அந்த வட்டியை நம்மகிட்ட வசூல் பண்ணுறான், அந்த விலையில் அதிகப்படுத்தி நம்மள்கிட்ட வசூல் பண்ணி அவன் வட்டி கொடுக்குற காட்சியை பார்க்கணும். விலைவாசிகள் அதிகரிப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது. இது போக ஒரு நாடு இன்னைக்கு அமெரிக்கா G7 நாடுகள் இருக்குது, பணக்கார நாடுகள்னு சில நாடுகள் வச்சுருக்காங்க, ஒரு 7 நாடுகள். இந்த பணக்கார நாடுகளுடைய தொழில் என்னங்கிறீங்க, பெரிய விவசாய உற்பத்தி பண்ணி நெல் ஏற்றுமதி பண்ணுறானா, அல்லது புள்ளி ஏற்றுமதி பண்ணுறானா, அல்லது வேற என்ன செய்யற பெட்ரோலையாச்சும் அவன் உற்பத்தி பண்ணுறானா, ஒரு இளவும் கிடையாதுங்க. அவன்கிட்ட இருக்கிறலாம் என்னன்னு கேட்டால் வட்டிக்கு கொடுக்குறது தான். பணக்கார நாடுகள் என்பதனுடைய பணம் தான் உலக வங்கியில் இருக்கிறது. உலக வங்கியில் போய் நாடுகளுக்கு கடன் கொடுப்பான். இப்போ இந்திய அரசாங்கம் கடன் கட்டுச்சுன்னு சொன்னால் இந்திய அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பான். ரோடு போடுறது கேட்டால் ரோடு போடுறது கொடுப்பான். அது மாதிரி வந்து பாலம் கட்டுறது கேட்டால் பாலம் கட்டுறது கொடுப்பான். பஸ்ஸு போக்குவரத்து கழகம் ஒரு 1000 பஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தருவான். மருத்துவமனை கட்டணும்னு கேட்டால் கடன் தருவான். உலக வங்கியில் கடன் வாங்குறாங்களா, இந்த கடன் வாங்கி இந்தியாவில் ஒரு 26% வருஷம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் ஒரு 4 கோடிக்கு ஒரு வரி போடு பட்ஜெட் போடுச்சுன்னு சொன்னால் வட்டிக்கு 1 கோடி, 26% கணக்கு காவாசிக்கு மேலே. அப்போ 4 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டான்னு சொன்னால் 4 கோடி ரூபா வரவுன்னு போட்டுட்டு செலவு காட்டும் போது 1 கோடி வட்டிக்கு, மீதி 3 கோடி தான் நமக்கு செலவாகிறது. அப்போ ஒரு அரசாங்கம் இன்னைக்கு கடன் வாங்கி, நம்ம இந்திய அரசாங்கம் கடன் வாங்கி போன பட்ஜெட் வரைக்கும் 26% வட்டிக்கு போகுது. அதாவது அரசாங்கம் பாலம் கட்ட அது கட்ட இது கட்டன்னு வாங்கின கடனுக்கு நம்மள்கிட்ட வாங்கின வரி பணத்திலிருந்து காவாசி பணத்தை வட்டி கட்டுறான். வருஷம் இந்திய இவ்வளோ பெரிய நாட்டினுடைய பொருளாதாரம் காவாசி வட்டிக்கு போனுச்சுன்னு சொன்னால் அது எப்படி நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க முடியும்? இது ஒரு மேட்ரு. நம்ம கஷ்டப்படுறதுக்கு சிரமப்படுவதற்கு இல்லை, இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வட்டி நீங்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அரசாங்க கடன் கூட தானே சேருது. இது ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஆச்சுன்னு சொன்னால் ஒரு நாட்டில் வந்து வட்டி அதிகமாக போய் அர்ஜென்டினா அதிகமாக போய் உலக வங்கி கொடுக்காம போய் அரசுக்கு சம்பளம் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்காம போய் அதிபர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஒரு அதிபர் வந்து நாட்டினுடைய ஜனாதிபதி தனி பிளேட் எடுத்து நாட்டை விட்டு ஓடுறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு இந்த உலக நாடுகள் வட்டியை வைத்து சுரண்டி நம்முடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இது போக ஏழைகளுக்கு உரிய நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுகளெல்லாம் குறைக்கப்படுவதற்கு காரணம் வட்டி தான். இப்போ வட்டியை கொடுக்குறான்னு வைங்களேன், இப்போ பஸ்ஸில் வந்து கட்டணத்தை அரசாங்கம் கூட்டினா போராடுறீங்க, அரசாங்கத்தில் பஸ் கட்டணத்தை கூட்டினா போராடுறீங்க, மின்சார கட்டணத்தை கூட்டினா நீங்கள் போராடுறீங்க. ஆனால் அரசாங்கம் ஏன் கூட்டுது? மக்கள் போராடியும் கூட எதுக்காக கூட்டுதுன்னு கேட்டால், உலக வங்கியில் கடன் கொடுக்குறான்ல வட்டிக்கு, நீங்கள் பஸ்ஸுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னால் அந்த கடன் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி நீங்கள் நடந்தால் தான் கொடுப்பான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ இவ்வளவு தான் நீ வைக்கணும் ரேட்டு, அப்போ தான் உனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு நீ வந்து வட்டியை தர முடியும் என்று சொல்லி அவன் தலையிடுகிறான். இல்லைன்னா மின்சார வாரியத்துக்கு கடன் கிடைக்காது. மின் வாரிய புதிய திட்டங்கள் அமுல்படுத்த போகிறீங்களா, 1 லட்சம் கோடி ரூபா வேணும், நாட்டில் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை, உலக வங்கியில் கேட்குறீங்க, 1 லட்சம் கோடியாக தர்றோம். என்ன செய்வான்? நீ 1 லட்சம் ரூபா கடன் தர்றேன், எனக்கு நீ வட்டியும் செலுத்தணும் அசலையும் செலுத்தணும். செலுத்துறதா இருந்தால் அதுக்கு ஏற்றவாறு அதை லாபகரமாக நீ நடத்தணும், பிஸ்னஸாக தான் பார்க்கணும், சேவையாக பார்க்கக்கூடாது. நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற நீ பார்க்காத. அதனால பஸ்ஸை கூட்டு,
அப்போனா அதிகமாக ரேட்டை ஏற்றினா அவனுக்கு வட்டி கரெக்டாக போயிட்டு இருக்கும். மின்சாரத்தை அதிகமாக ஏற்றினால் வட்டி கரெக்டாக செலுத்திட்டு இருக்கலாம். அப்போ நமக்கு அரசாங்கத்தில் பால் விலையிலேருந்து ஒவ்வொரு பொருளையும் விலை ஏற்றுறான் என்று சொன்னால் மக்கள்லாம் கொந்தளிக்கிறார்கள் என்று தெரிஞ்சும் கூட, ஓட்டு போயிடும்னு தெரிஞ்சும் கூட ஏற்றுகிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இதுதான் உலக வங்கி நிர்பந்தம். கடன் கொடுக்கும் பொழுது கண்டிஷன். இப்போ சாலை போடுறான், சாலை போடும்போது சென்னையில் இருந்து கம்பத்தில் இருந்து நீங்கள் சென்னை வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 40 டோல்கேட் இருக்குமா? இருக்குமாங்க? 40 இருக்குமா? 12 சென்னை வரைக்கும் 12 டோல்கேட் இருக்குது. 12 டோல்கேட் எவ்வளோச்சு? ஒன்றுக்குமா மொத்தத்துக்கு? இங்கேருந்து போனீங்கன்னா டோல்கேட்டுக்கு 1000 ரூபா 100 ரூபாய் கொடுக்குறாங்களா? அப்போ சென்னைக்கு போகிறதுக்கு 1000 ரூபா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த டோல்கேட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு? உலக வங்கிட்ட கடன் வாங்கி இந்த ரோட்டை போட்டதுனால. உங்கள் காசில் போட்டால் அது கொடுக்க தேவை இருக்காது. நம்முடைய பணத்தில் வட்டி இல்லாத ஒரு நாடாக இருந்து அரசாங்க பணத்தில் இதை போட்டிருந்தோமையானால் அந்த டோல்கேட் கொடுக்க வேண்டியது. அவனுக்கு கடனை செலுத்தணுமே, அதுக்கான டோல்கேட்னு போட்டு உங்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்கி அப்போ இதுக்கு 1000 ரூபா ரோட்டுக்கு ஒவ்வொருத்தனும் கொடுக்க வேண்டியது. எவ்வளோ ஒரு கொடுமை இது! எவ்வளோ பெரிய சுரண்டல்! ஒன்றும் தெரியுமா? இதுக்கு என்ன நடந்துக்கிட்டுன்னு விளங்க மாட்டேங்குது. வட்டியினால நாட்டு மக்களுடைய பணம் நம்மளோட பறிக்கப்பட்டு உலக வங்கிக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் டோல்கேட்டு கொடுக்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் வேண்டா 25% எடுத்துக்கொள்வான். 75% எங்கே போகுது? அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் பெறல, இன்னும் அடிமை இந்தியாவாக தான் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எஜமான் அவன் தான். நம்ம நாட்டுடைய வளர்த்தெல்லாம் 26% அதிகமாச்சுன்னு வைங்க, அப்போ தான் நாடு திவாலாகுறதுன்னு வரும். என்ன வரேன்? அரசு ஊழி சம்பளம் கிடையாது, கஜானா இல்லை, வட்டிக்கு கொடுத்துட்டோம், உனக்கு சம்பளம் இல்லைன்னா ஆசிரியர் ரோட்டில் இறங்க வேண்டியதான். டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த வட்டிங்கிறது. அதனால இஸ்லாம் வந்தது கடுமையான முறை. இது போக பொருளாதாரத்தை கடவுள் ஒருத்தர் கொடுத்து கூட கொடுப்பா குறைய கொடுத்துருப்பார். கூட கொடுக்குறது எதுக்காக வேண்டி? நமக்கு ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் 1 கோடியே ஒரு மனுஷன் திங்க முடியுமா? லைஃப் பூரா என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குங்க, 1 கோடி ரூபாயை லைஃப் பூரா சாப்பிட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு அளவு 10,000 ரூபா சாப்பிடணும், 20,000 சாப்பிடணும், இது அதிகம் தான் இருக்குது. ஏன் அவ்வளோ அதிகமாக கடவுள் தர்றாரு? எவ்வளவு இருக்குன்னு தெரியாதவங்க தர்றாரு. எத்தனை பேருக்கு சொத்தை வாங்கி வச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியாது எந்தெந்த ஊரில் என்னென்ன சொத்து இருக்குன்னு. அவ்வளோ பணத்தை கடவுள் தர்றாருன்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறது தர்றாரு. நீ ஏழை மக்களுக்கு உதவுறியா, அந்த பணத்தை வச்சு அதிகாரம் பண்ணுறியா, ஆட்டம் போடுறியா, அதுதான் தர்றாரு. அதை ஏன் மனிதாபிமானமாக கடனாக கொடுக்கக்கூடாது? ஒருத்தன் கேட்குறான், அப்பா கொண்டு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு ஐயா கடன் தாங்கிறான், நீ ஏன் வட்டி கேட்குற? கூடு தந்தா தந்துட்டு போகிறான், தள்ளுபடி பண்ணிட்டு போ. இது வரணும். இஸ்லாம் என்ன விரும்புதுன்னு கேட்டால் மனிதனிடத்தில் மனிதாபிமானம் வர வேண்டும். அப்பனுக்கு கொடுத்ததுக்கு வட்டி வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. பெத்த அப்பனு கொடுத்த கடனுக்கு வட்டி போட்டு கடன் வாங்கக்கூடியவர்கள். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 7 வருஷம் ஆச்சு, இவ்வளோ ரூபா வட்டியை செலுத்துன்னு கேட்க சண்டை வரும்போது கேட்கக்கூடியவங்களாம் இருக்கிறார்கள். அப்போ உறவை கெடுத்து மனிதாபிமானத்தை கெடுத்து, பணம் என்பது ஒரு உதவியாக செய்ய வேண்டியது, உபகாரமாக செய்ய வேண்டியது, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்க வேண்டியது என்ற கடந்து ஒரே லாப நோக்கு மட்டும்தானா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? வட்டி அதிகமாக இருந்தால் சும்மா கடன் கொடு. கடன் கொடுத்து விட்டு அவன் தர முடியாமல் நீ தள்ளுபடி செய்தால் உனக்கு பெரிய கிரேட் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது. கேட்டு பாரு, தர முடியலையா, போடா, வச்சுக்கிட்டு போடா, அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான், நீ தர்மமாக்கிட்டு போ. இது நல்லதா? இது நல்லது. அந்த தர்ம சிந்தனைலாம் குறைஞ்சி போயிடும். அந்த வட்டி வாங்கி பழகுறவர்கள்ட்ட இறக்க குணம், தர்ம சிந்தனை, அடுத்தவன் படுற கஷ்டம். நீ உன் அப்பா ஆசிரியத்தை எனக்குள்ள வட்டி கூடுறா. வீட்டை ஜப்து பண்ணி கூட்டு போகிறாங்க ஒரு ஏழை. அந்த வீடு தான் உங்கள் சொத்து, வாங்கினது 1000 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு வேண்டி இந்த 5 கோடி ரூபாய் சொத்தை பறிமுதல் பண்ணுறமேட்டு ஒரு உறுத்தல் இருக்கும் அவனுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய மனிதாபிமானமற்ற ஒரு கொடூரமாக அந்த வட்டி இருக்கிறது. அதனால இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வட்டியை மட்டும் தடுக்கல, வட்டி கொடுக்குறவன், வட்டி வாங்குறவன், வட்டியை எழுதுறவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன் எல்லோரும் இறைவனின் சாபத்துக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதனால முஸ்லீம்களாகிய நாங்கள் வட்டியை அடிப்படையாக கொண்ட வங்கிகளில் வேலை, அது கேள்வியை கேட்டார். பேங்கில் வேலை செய்ய மாட்டோம், நான் துணை செய்கிறோம், வட்டிக்கு துணை செய்கிறோம். வட்டிக்கு என்ன செய்கிறோம்? நாங்களும் சேர்ந்து கொண்டு இவ்வளோ ரூபா வாங்கினார், இவ்வளோ ரூபா வட்டி கணக்கு எழுதி உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த பாவத்தில் எங்களுக்கு எது பங்கு? இவ்வளோ பெரிய சுரண்டலுக்கு நாங்கள் துணையாக நிற்கணுமா என்று சொல்லி முஸ்லீம்கள் யாருமே நாங்கள் அந்த வட்டியை தொழிலாக கொண்ட வங்கியில் வேலை கிடைச்சாலும் போக மாட்டோம். சில பேர் செய்கிறாங்கன்னா இஸ்லாமிய பற்று இல்லாமல் செய்வார்கள். வட்டியை நாங்கள் நஞ்சு மாதிரி வெறுக்கிற காரணத்தினால் ஒரு பெச்சாரை விழுந்து நடத்துகிறான், அதில் போய் கணக்கு பிள்ளையான இருக்கலாமா? யாராவது இருப்போமா? பெச்சாரை விழுந்த பொம்பளை வரவு, அது மாதிரி தான் இது. அதை விட மோசம் இஸ்லாமிய பார்வையில் வட்டிங்கிறது. இதுதான் காரணம்.